ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து சன் டிவில நியூஸ் ரீடரா ஒர்க் பண்ணதான். எனக்கு அப்போவே ஆக்டிங் சான்ஸ் வந்துச்சு அந்த சமயத்துல. ஆனா நான் பிக் பண்ணல, ஏன்னா மீடியாக்கே புதுசுன்றதுனால ஆக்டிங்லாம் நமக்கு ஐடியா இல்ல. அப்புறமா சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா நியூஸ் ரீடிங் எல்லா சேனல்லையும் பண்ணி அதுக்கப்புறம் போறதுக்கு சேனல் இல்ல. ஓகே, அதனால ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படி சொல்லி என்னால 1 இயருக்கு மேல ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணி எனக்கு பழக்கம் இல்ல. அதனால ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அப்போ கூட டிவி தான் பண்ணலாம், டிவில சீரியல்ஸ்ல ஹீரோயினா பண்ண போதும் அந்த தாட்ல தான் இருந்துச்சு. அப்போ எல்லா சேனல்ல இருந்துமே எனக்கு கிடைச்சது. நான் ட்ரை பண்ண பிரைம் சேனல்ஸோட பெரிய சேனல்ஸ் எல்லாத்துலயுமே கிடைச்சது. பட் எனக்கு பர்டிகுலரா ஒரு சேனல்ல இருந்து அங்க ஹீரோயின் ஆனோம் அந்த தாட் இருந்தது. அது எனக்கு அந்த சமயத்துல இம்மீடியட்டா நடக்கல. அப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ஏன் படம் பண்ணக்கூடாது, இவங்களுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்றது, அந்த மைண்ட் செட்ல தான் படம் ட்ரை பண்ணலாம் நினைக்கும் போது இஸ்பேட் ராஜா இதேராணி அவங்களா கால் பண்ணாங்க. அந்த பிலிம் பண்ணும்போது அதுக்கு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் ஓகே கான்பிடென்ட் வந்துச்சு, சரி நமக்கும் ஆக்டிங் வரும் போல அப்படி. அது பண்ணதுக்கு அப்புறமா கான்பிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஃபுல்லா ட்ரை பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆயிருக்கு. தமிழ் வந்து நான் ப்ராப்பரா பேசுறேன் ரிஜெக்ட் ஆனதுக்கு இருக்கு. அவ்வளோ பக்காவா நீங்க என்ன இவ்ளோ பர்ஃபெக்ட்டா பேசுறீங்க அப்படிலாம் பேசாதீங்க, நம்ம ஊர்ல யாருமே அப்படி பேச மாட்டாங்க. நான் சொல்லுவேன் நான் நியூஸ் ரீடர்னால அப்படி பேசல, என்னோட நேச்சர் அது, எனக்கு இயல்பாவே அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அது ரிஜெக்ட் ஆயிருக்கு. பட் தட்ஸ் ஓகே, அது நடக்கும்ல. சினிமா ஸ்டார்ட் பண்ணும்போது ஐம் ஜீரோ, பினான்சியலி ஜீரோ, பேக்ரவுண்ட் நமக்கு ஆப்வியஸா எந்த பேக்ரவுண்ட் கிடையாது, எல்லாத்துலயுமே ஜீரோ. அப்ப நான் ஜீரோல இருந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ற போது எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. இப்ப நீங்க காலேஜ் முடிச்சு ஒரு ஜாப் தேடுற மாதிரி தானே, அப்போ எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதனால பெயின் எல்லாம் பயங்கரம், அதெல்லாம் சொல்ல முடியும். நான் எப்பவுமே எனக்கு வந்து இந்த எமோஷனலோ இந்த அழுது ஒரு சிம்பத்தி ஓட்ஸ் எப்பவுமே இருக்கணும். நான் அது தேவையில்லை நான் நினைப்பேன். அது அழுது எனக்கு இப்படி நான் அப்படி அழுதேன் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் எனக்கு காட்டணும்ன்ற எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. வலி இருக்கும், ஆனா நம்ம ஒரு விஷயத்த புடிச்சு பண்ணும்போது தெரியாது. என்னோட பர்சனல் லைஃப்குள்ள என்னோட ப்ரொஃபஷனலி ஹாய் பாய் சொல்றதுக்கோ பேசுறதுக்கோ எனக்கு நிறைய பேர் தெரியும். பட் என்னோட பர்சனல் லைஃப்குள்ள ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் இருக்காங்க. அதுக்குள்ள யாரும் வரவும் அலப்பணும் ஆப்வியஸா முடியாது. நான் கொஞ்சம் அப்படி. சோ எனக்கு அந்த டைம்ல நான் லிட்டரலா ஒரு 10 days வந்து என்னுடைய வீடியோஸ் வைரல் ஆகணும், என்னோட போட்டோஸ் வைரல் ஆகணும், இன்டர்வியூ வைரல் ஆகணும் எனக்கு தெரியாது. எல்லாரும் சொல்றாங்க ஏதோ அனுப்புறாங்க, நான் ஓபன் பண்ணுவேன். நான் வந்து ஒரு 10 years ஒரே நம்பர் தான், மோர் தென் 10 years ஒரே போன் நம்பர் தான் வச்சிருக்கேன். அப்போ நான் ஒரே நம்பர் வச்சிருக்கேன்னா நான் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்ல, எல்லாருக்கும் அவ்வளோ வரும். சோ நான் எதையுமே ஓபன் பண்ண மாட்டேன் ஜெனரலி, எனக்கு அந்த பழக்கம் இல்ல. அப்போ என் அபார்ட்மெண்ட்ஸ்ல குட்டி பசங்க நிறைய பேரு, நிறைய குட்டி பசங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அவனுங்க தான் அக்கா உன்னோட போட்டோ எப்பவுமே வந்துட்டே இருக்குக்கா, நாங்க லைக் பண்ணமே வீடியோ பண்ணமே அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. என்னடா இவனுங்கெல்லாம் கூப்பிட்டு சொல்றான், குட்டி பசங்க எல்லாம் 6th standard 7th standard படிக்கிறவனுங்க சொல்றானுங்களே அப்படின்னு நினைச்சுதான் அந்த டிப்ரெஷன் ஜோன்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா அப்போதான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டா ஃபீட் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ அதோட ரிகார்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும்ல. அதுக்கப்புறம் தான் நான் பாக்குறேன் இவ்ளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாரா இல்லனாலும் இருந்தாலும் இங்க போட்டோ அதெல்லாம் இருக்கும். அது எனக்கு நான் அவ்வளோ அதெல்லாம் பை ஹார்ட்க்கு கொண்டு போய் ஹர்ட் ஆற பர்சன் இல்ல. அதனால என்ன அது ஒண்ணுமே பண்ணாது. ஒரு கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமா ஏதாவது வந்தாலும் நான் டெலிட் கூட பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவீங்க. அத நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். நெகட்டிவா கமெண்ட் போடுறவங்கள இக்னோர் பண்ணிடுவேனே தவிர அவங்களுக்கு போய் கிளாஸ் எடுக்கிறதோ இல்ல அவங்கள திட்டுறதோ ஹர்ட் பண்றதோ என்னோட இன்டென்ஷன் இல்ல. அதை நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். அது எனக்கு அதை நான் அப்படியே விட்டுருவேன். ஓகே ஃபைன், அதான் நீ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அது உங்களோட கேரக்டர், உங்களோட பிஹேவியர். நீங்க உங்களை தான் நெகட்டிவா காட்டிக்கிறீங்க, என்ன இல்ல.